மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்தநாள் விழா மாநாட்டை மறைக்கோட்டை நகராம் திருச்சி மாநகரில் காவிரி ஆற்றங்கரையில் செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று மிக பிரமாண்டமான மாநாடாக 1995 ஜூன் 30, ஜூலை 1, 2 தேதிகளில் முதல் நாள் தொடங்கிய ஊர்வலம் மறுநாள் காலை வரை நிறைவு பெற்ற அந்த சரித்திர பிரசித்தி பெற்ற மாநாட்டை மீண்டும் நினைவூட்டுவதைப் போல ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இட்செல்ஃப், அதே போல தமிழகம் எங்கும் மிகுந்த ஆர்வத்தோடு இன்று சூலூரிலே நான் பேசுகிற கூட்டம் 7வது கூட்டம், 21ஆம் தேதி திருவான்மியூரிலே 8வது கூட்டம். ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு பொருளை எடுத்து தமிழக வாழ்வாதாரங்களில் நானும் என் சகாக்களும் மறுமலர்ச்சி திமுகவும் எப்படி பாடுபட்டோ, உண்ணாவிரதம், மறியல், நடைபயணம் உள்ளிட்ட போராட்டங்கள், நீதிமன்றத்திலே போராட்டங்கள், இவற்றையெல்லாம் இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரியாது என்பதால் அதை நினைவூட்டி கடந்த கால போராட்டங்களையும் இன்றைய நிலையையும் எதிர்காலத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் நடத்திய கூட்டங்கள் நான் எதிர்பாராத அளவுக்கு மிக வெற்றிகரமாக அமைந்தன. ஒவ்வொரு கூட்டத்திலும் பல்லாயிரக்கணக்கான பேர் அவர்களாக கை காசை செலவழித்துக் கொண்டு வந்து சிறப்பு செய்தார்கள். ஆகவே அந்த வகையில் தான் இன்றைக்கு நான் சூலூர் கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன். இங்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் அவர்களின் சகாக்களும் கடந்த ஆண்டு நிறைந்த போராட்டத்தை நடத்திய காரணத்தால் இப்பொழுது கோயம்புத்தூரிலிருந்து நாகர்கோவிலுக்கும் பாலக்காட்டிலிருந்து திருச்சிக்கும் செல்லுகின்ற பயணிகள் துரித தொடர் வண்டி கோவையில் எங்க நிக்குது, சிங்காநல்லூரில் ரயில்வே நிலையத்தில் நின்று போக வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு நேற்று முதலா இன்று காலை முதல் அந்த தொடர் வண்டிகள் நின்று போகும் என்பது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் தோழர்கள்